அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமை சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நவதி நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர் இன்று நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த மண்டலம் 22 உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று நமக்கு ஆசன பயிற்சியில் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களையும், சிறப்பு அழைப்பாளராக யோக நித்ரா நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்க இருக்கும் முத்துமாரீஸ்வரி அம்மையார் அவர்களையும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை அகத்தோடு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கை அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா மக்களும், எல்லா நாடுகளும் நட்போடும் தோழம்புடன் வாழ்ந்திட புத்தமான திருவிடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரியாளர்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கர் அவர்களுக்கும் அவர்களை வரவேற்கின்றோம். எங்களுடைய 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை வரவேற்கின்றோம். அதுபோல இத்திட்டத்தினுடைய சேர்மன் பிரபாகரன் அவர்களை வரவேற்கின்றோம். மாவட்ட துணை சேர்மன்கள் ஜானிதாசன் அவர்களையும், ரமேஷ் அவர்களையும், ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களையும், ரொட்டேரியன் சீனிவாசன் அவர்களையும் வரவேற்கின்றோம். தினந்தோறும் நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசான் நல்லசிவம் அவர்களையும் வரவேற்கின்றோம். எங்களுடைய சட்டத்திலேயே முன்னாள் தலைவர்கள், சாசன தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் உறுப்பினர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வை சிறப்பு நிகழ்வு அமைத்து யோக நித்ரா என்ற தலைப்பில் பயிற்சி அளிக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய அவர்களை வரவேற்கின்றோம். அவர்கள் கடந்த காலங்களிலே நல்ல பயிற்சிகளை அளித்து நம் காலத்தினுடைய சூடை மேம்படுத்துகிறார்கள் என்பதில் ஐயமில்லை. அவர்கள் இன்றைய தினம் நமக்கு யோக நித்ரா என்ற தலைப்பில் வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி எல்லாம் வல்ல பரமேஸ்வரர்களாலே காலச்சித்திரமாக சிறப்படைய வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். வரவேற்பு நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே.
நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, அகர ஓசை. ஆ, ம், ம், சின்மய முத்திரை, உகர ஓசை. ஊ, ஆதிமுத்திரை, மகர ஓசை. ம், வணக்கம் முத்துராயிங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். நன்றி ஐயா. கால நேரம் நீட்டிக்கிறோம். அசைவு பயிற்சிகள். கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே விரல்களை வட்டமா சுத்துறோம். 1, 2, 3, 4, 5. அந்த கணுக்கால் மூட்டுக்கு நல்லா பயிற்சி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. விரல் மூட்டுக்கள், கணுக்கால் மூட்டுகளுக்கு நல்லா பயிற்சி. அடுத்து கால் முட்டி பகுதி. ரைட் லெக் டச் பண்றோம். அடுத்து லெஃப்ட் லெக் மடக்கி டச் பண்றோம். ரைட் லெக், லெஃப்ட் லெக். இந்த கால் மூட்டு வலி இருக்கிறவங்க எழுந்திரிச்ச உடனே இந்த பெட்லயே இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பார்த்துட்டு படுத்துட்டே அப்படியே காலை மடக்கி வயிற்றுல பவனமுக்தாசன் நிலையில டச் பண்ணி ஒரு 5 முறை டச் பண்ணிட்டு எழுந்திரிச்சு வர்றது ரொம்ப சிறப்புங்க. மூட்டு வலியை குறைக்கும். தூங்கி எழுந்திருக்கும் போதே இந்த மூட்டுக்கு படுத்த நிலையில அப்படியே இப்படி டச் பண்ணி மாத்தி மாத்தி டச் பண்ணி எழுந்திரிச்சிட்டு பெட்ல இருந்து எழுந்திரிச்சு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அப்படியே எழுந்திரிச்சுக்கலாம். இடுப்பு, காலை கொஞ்சம் லைட்டா அகலம் வச்சுக்கிறோம்.
நல்லா மூச்சு விடுங்க. ரைட் சைடுல இருந்து வட்டமா செய்யணும். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு. 1 2 3 4. நல்லா மூச்சு விடுங்க. கையில் நல்லா ரவுண்டா சுத்துறோம். நல்லா காதோட ஒட்டி வரணும். கீழே காலோட ஒட்டி போகணும் கை. ஒரு 3 சுத்து முன்பக்கமா, பின்பக்கமா ஒரு 3 சுத்து. லெஃப்ட் ஹேண்ட் 3. ஆப்போசிட்டா 1 2 3. நல்லா மூச்சில் விடுங்க. கை மூட்டு முழங்கை நல்லா ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் அஸ்திரம் 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வச்சு நல்லா மேல வந்து பாருங்க. அப்படியே தாடையை டச் பண்றோம். அப் டவுன் அப் டவுன். ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப்படியே ரவுண்டா சுத்துறோம். ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு. 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. இந்த கழுத்து பயிற்சி செய்யும்போது கவனமா செய்யுங்க. மேல அண்ணாந்து பார்க்கும்போது கவனமா நில்லுங்க. வயதானவங்க ஏதாவது ஒரு டேபிள் மாதிரி இடத்துல பாதுகாப்புக்கு ஏதாவது பிடிச்சிட்டு செய்யறது கூட கொஞ்சம் வசதியா இருக்கும். கழுத்து வேகமா சுத்தினாலும் கிருகிருன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா செய்யுங்க இந்த பயிற்சி செய்யும் போது. நல்லா மூச்சு விடுங்க. கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டிருங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன். மணிக்கட்டு 1 2 3 4 5. ஆப்போசிட்டா 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ உச்சி முதல் பாதம் வரை அனைத்து மூட்டுகளையும் நல்லா இயக்கிக்கிட்டோம். நம்ம உடம்புல ரத்தோட்டம் நல்லா போயிருக்கு. பசைத்தன்மைகள் மூட்டுகளுக்கு நல்லா சுரந்திருக்கு. சூரிய வணக்கம். 1 2 நல்லா மூச்சு இழுத்துட்டே பின்னாடி போங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சுலுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. மெதுவா கால் பெருவரில் பிடிச்சிடுறோம். பின்னாடி கணுக்கால பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை காலில் டச் பண்ற மாதிரி
ஃபார்வர்ட் பெண்டிங் நல்லா பண்ணுங்க. காலுக்கு பக்கத்துல கைகளை வச்சுட்டு ரைட் லெக் நல்லா பின்னாடி நீட்டிடுங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா நீட்டி மேல வந்து பாருங்க. 5 நல்லா குதிக்கால் டச் பண்றது ரொம்ப சிறப்பு. கைகளை நல்லா பேலன்ஸ் பண்ணி நிறுத்துங்க. காலையும் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கங்க. இடுப்பு நல்லா மேல இருக்கணும். 6 அப்படியே முட்டி ஊனி பின்னாடி சசங்காசன நிலையில நல்லா உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வரணும். காலை டச் பண்ணிக்கங்க. 7 புஜங்காசன நிலை. 8 மலையாசன நிலைக்கு வந்துடுறோம். 9 ரைட் லெக் முன்னாடி வைங்க. நல்லா மேல பாருங்க. 4 செய்யும்போது ரைட் லெக் பின்னாடி போகணும். 9 செய்யும்போது ரைட் லெக் முன்னாடி. 10 ரெண்டு காலையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு கணுக்கால பிடிச்சு தலையை நல்லா புஷ் பண்ண கொண்டு வாங்க. 11 ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விட்டுட்டே பேக் பெண்டிங். 12 நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டோம். காலை சேர்த்து வச்சு நிக்கிறோம். தாடாசனம். கைகள் நல்லா உயர்த்துங்க. நல்லா உடம்ப மேல கொண்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ நம்ம சூரிய வணக்கம் தாடாசனம் செஞ்சிருக்கோம். நல்லா உடல் முழுவதும் ரத்தோட்டம் போயிருக்கு. கண்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்கோம். நல்லா முழுமையான ரத்தோட்டம் கிடைச்சு கண்கள் நல்லா தெரியும். தாடாசனம் செய்யறதுனால நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு உச்சி முதல் பாதம் வரை ரத்தோட்டம் நல்லா நரம்பு மண்டலங்கள்லாம் இழுக்கப்பட்டு நல்லா ரத்தோட்டம் புரியும். உடம்பு ஃபுல்லா போகுங்க. அடுத்து அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். இப்படி உட்கார முடியறவங்க உட்கார்ந்து காலை பிடிச்சு தலையை டச் பண்ணுங்க. இப்படி மேல வந்து பாக்குறோம். ரைட் சைடு திரும்பி பார்க்குறோம். லெஃப்ட் கால் நீட்டி பாருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. மீண்டும் மூச்சு தொடுங்க. வக்கராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா இப்படி காலை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டு பின்னாடி வச்சு ரைட் சைடு நல்லா திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் பின்னாடி கைகளை வச்சு நல்லா பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. ஒட்டகாசனம். முட்டி போட்டு போடுறோம். கால் முன்னாடி கேப் இருக்கணும். கால் பின்னாடி விரல்களையும் அதே மாதிரி கேப் வச்சிருக்கணும். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். ஒரு அடி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும். நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த கால் இப்படி விரல்கள் மேல இப்படி வச்சிடக்கூடாது. விரல்களை வந்து பின்னாடி நல்லா நீட்டிடணும். இந்த விரல்களை இப்படி நல்லா நீட்டிக்கிறோம். இடுப்புல கை வைக்கிறோம். மெதுவா பேக் பெண்டிங். ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் நல்லா குதிக்கால பிடிச்சிடறோம். தலையை நல்லா பின்னாடி கொண்டு போகணும். அடுத்து லெஃப்ட் லெக் பிடிச்சிடறோம். நல்லா பேக் பெண்டிங் பண்ணுங்க. முடிகிறவங்க அப்படியே அந்த பொசிஷன்லயே அப்படியே இருங்க. முடியாதவங்க நல்லா இப்படி நல்லா வஜ்ராசனம் உட்கார்ந்து பின்னாடி கைகளை வச்சுட்டு நல்லா இடுப்பை தூக்கிக்கிட்டே தலை பின்னாடி கொண்டு போகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. பின்னாடி கைகள் கட்டுங்க. ஒட்டகாசனம் செஞ்சோம்னா நம்ம இந்த மகாமுத்ரா ஆசனம் செய்யணும். நல்லா கை முட்டி வரைக்கும் பிடிச்சிருங்க. நல்லா மூச்சுலங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போறோம். பிளேட்ரி போட்டு டச் பண்ணிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. வஜ்ராசனம் போட முடியும் அப்படின்னா வஜ்ராசனம் இல்லைன்னா சுகாசனம், பத்மாசனம் இல்லைன்னா பண்ணலாம். மூச்சு பயிற்சி. லெஃப்ட் ஹேண்ட் சுகத்திரை, ரைட் ஹேண்ட்ல மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய பிரணவ முத்திரை. கட்டை வச்சுட்டீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கபாலத்தை வெளியே முடிச்சுட்டு நல்லா இருக்கணும். ஒரு கவுண்டிங் ஒரு வாட்டி மட்டும் செய்யுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா முடிச்சுட்டு மெதுவா பெருவர் வச்சுங்க. நல்லா மூச்சை ஓட்டி விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மிக சிறப்பாக முடிச்சுருங்க.
மோதிரம் வச்சுக்கிறோம். 1 நல்லா முடிச்சது. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓய் நல்லா முடிச்சு கொடுங்க. நீட்டா முடிச்சு கொடுங்க. முடிச்சுட்டு அப்படியே கவனிக்கணும். வச்சுட்டு நல்லா மூச்சு ஆழ்ந்து மூச்சு எடுங்க. கைகளை எடுத்துட்டு மெதுவா மூச்சு நிறுத்தி மெதுவா விடுங்க. முதலாவது வச்சுக்கணும். ரைட் சைடு நல்லா ஆழமா எடுத்து மெதுவாக விடுங்க. அப்படியே பெருவாள் வைங்க. நல்லா ஆழமா முடிச்சிருங்க. கைகளை எடுத்து மெதுவா விடுறோம். வச்சுக்கிறோம். ஆழ்ந்து முடிச்சிருங்க. மூச்சை நல்லா நிறுத்தி கைகளை எடுத்துட்டு மெதுவா விடுறோம். ரெண்டு பேரும் சும்மா வச்சு நல்லா ஆழ்ந்து முடிச்சுருங்க. சிறப்பு. சூரிய வணக்கம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் மிக தெளிவாகவும் கவனமாகவும் பயிற்சி செய்யணும். இந்த உச்சி முதல் பாதமுடைய அனைத்து உறுப்புகளும் தூய்மையடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து சாதியாச நிலையில மூச்சை கவனிச்சுட்டே அமைதியப்படுத்தலாம். அனைவருக்கும் நன்றி. இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி சங்கங்களுக்கு சங்கங்களை நிர்வாகங்கள் அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு 100 வியாதிகளுக்கு இயற்கை வைத்தியம் இன்னைக்கு பார்க்கலாம். 40 தூசு மூக்கு வழியா உள்ள போச்சுன்னா நுரையீரல் என்ன பண்ணும்? தும்மலை ஏற்படுத்தி அந்த தூசை வெளியே தள்ளும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தைலத்தை தடவி நீ தும்மாத, குப்பையை நீயே வச்சுக்கோன்னு உள்ள அமுத்திடுவோம். தும்மல் வரும்போது யாரு தும்மாம வைத்தியம் பார்த்து தைலம் தடவி மாத்திரை சாப்பிட்டு உள்ள அமுக்குறீங்களோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 400 தூசா மாறுமா? இந்த நுரையீரல் என்ன பண்ணுவாரு? 400 தூசு வந்த உடனே மறுபடியும் பிட்யூட்டரி சுரப்பு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு?
இனிமேல் தும்மலெல்லாம் கூப்பிட்டா சரியா வராதுன்னு அவரை விட சீனியர் ஒருத்தரை கூப்பிடுவாரு. அவர் யார் தெரியுமா? ரன்னி நோஸ். தமிழ்ல சொல்லட்டா, மூக்கு ஒழுகுற சுரப்பிங்க. ஏங்க, ஒருத்தருக்கு மூக்கு ஒழுகுதுன்னா சும்மா ஒழுகாது, அதுக்கு ஒரு சுரப்பி சுரக்கணும். அதுக்கு உடம்புல இருந்து இங்க இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகணும், ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன் போகணும், அப்பதான் மூக்கு ஒழுகும். 400 தூசு லங்ஸ்ல வந்துச்சுன்னா இந்த சுரப்பி என்ன பண்ணும்? ரன்னி நோஸ ஆன் பண்ணி விடும், மூக்கு ஒழுகுற சுரப்பிய. அவர் வந்து தண்ணி ஊத்தி 400 தூசை எடுத்துட்டு மெதுவா வெளியே வருவாரு மூக்கு வழியா. நம்ம என்ன பண்ணுவோம்? மூக்குல தண்ணி ஒழுகுனா இப்படி இழுப்போம். இது உடம்புக்கு செய்யற துரோகம் தெரியுமா? ஏங்க, உங்க வீட்டுல தூசு இருக்கு, விளக்குமாறுல பெருக்கி தூசை கொண்டு வெளியே வீசுறீங்க இல்லையா? இதுக்கு பேரு தும்மல். கொஞ்சம் அழுக்கு இருக்குது, விளக்குமாறுல வரல, தண்ணி ஊத்தி கழுவி அழுக்கு தண்ணிய பக்கெட்ல எடுத்து வெளியே ஊத்துவீங்க இல்லையா? இதுக்கு பேரு மூக்கு ஒழுகுறது. உங்க வீட்டை சுத்தம் பண்ணி அழுக்கு தண்ணிய பக்கெட்ல எடுத்துட்டு வெளியே போய் வீச போகும்போது நான் வந்து பக்கெட்டை பிடுங்கி வீட்டுக்குள்ள ஊத்தி விட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இதே மாதிரிதான் கோவம் வரும். யாராவது மூக்கு ஒழுகும் பொழுது அப்படின்னு இழுத்தீங்கன்னா உடம்புக்கு செம கோவம் வரும். அறிவு இருக்கா உனக்கு? நானே லக்ஸ் சுத்தம் பண்ணி நுரையீரலை சுத்தம் பண்ணி தண்ணியை கொண்டு வெளியே ஊத்துறேன், உள்ள புடிச்சு இழிக்கிறியேன்னு திட்டுமா திட்டாதா? புரிஞ்சுக்குங்க, மூக்கு ஒழுகிறது வியாதி இல்ல, நுரையீரலை சுத்தம் செய்யும் வைத்தியம். இதுக்கு யாராவது வைத்தியம் பாக்குறேன், மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், சிறை சாப்பிட்றேன்னு எதையாவது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் தண்ணி உள்ள போய் 400 தூசு ஸ்ட்ரக் ஆயிரும், ஒட்டிக்கும். அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 4000 தூசா மாறும். இவர் என்ன பண்ணுவாரு? இனிமேல் மூக்கு ஒழுகுனா பத்தாதுன்னு சளியை உற்பத்தி பண்ணுவாருங்க. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல மியூக்கஸ்னு பேருங்க. நுரையீரல்ல சளி வர்றது வியாதி இல்ல, வியாதியை குணப்படுத்துற மருந்துக்கு பேர் தாங்க சளி. நுரையீரலில் உள்ள 4000 தூசுக்களை சளி என்று ஒரு நமது உடம்பு உற்பத்தி செய்து அந்த 4000 தூசுக்களை எடுத்துக்கொண்டு மூக்கு வழியாக வெளியே வருவதற்கு பேர் தான் சளி என்று பெயர். சளிங்கிறது நோய் இல்ல, அது உடம்ப சுத்தம் பண்ண வைத்தியம். சளி சிந்திரம் இல்லையா, அதுக்குள்ள குப்பை இருக்கு இல்லையா, பிரௌனா கருப்பா, அதுதாங்க நோய். நோயை, கழிவை, குப்பையை, பாக்டீரியாவை, வைரஸை வெளியே எடுத்துட்டு வரும் ஒரு லாரிக்கு பேர் தான் சளி. எனவே இனிமேல் யாருக்காவது சளி வந்துச்சுன்னா சிந்துங்க, அது ஒண்ணும் வியாதி எல்லாம் கிடையாது. இப்படி தும்மல் வந்தா தும்முறது இல்ல, மூக்கு ஒழுகுனா சிந்துறது இல்ல, சளி வந்தா சிந்துறது இல்ல. இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஸ்துமா வரும். ஆஸ்துமாக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா வீசிங் வரும். வீசிங் மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா நிமோனியா வரும். அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா டிபி வரும். டிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கேன்சர் வரும். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியலம்பாங்க. எனக்கு தெரியும் ஏன் வந்துருச்சுன்னு. ரொம்ப வருஷமா உடம்பு குப்பைய வெளியே தூக்கி வீசும் பொழுது அந்த குப்பைய வெளியே அனுப்பாம நோயின்னு பேர் வச்சு அதுக்கு வைத்தியம் பாத்தீங்கல்ல, அந்த வைத்தியம் தாங்க நோய். முதல்ல தும்மல் வரும், இதுக்கு தப்பு தப்பா வைத்தியம் பாத்தீங்கன்னா மூக்கு ஒழுகும். இதுக்கு தப்பு தப்பா வைத்தியம் பாத்தீங்கன்னா சளி வரும். இதுக்கு தப்பு தப்பா வைத்தியம் பாத்தீங்கன்னா இருமல் வரும். இதுக்கு தப்பு தப்பா வைத்தியம் பார்த்தா ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, டிபி, நிமோனியா, கேன்சர். எனவே புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வைத்தியம் சொல்றேன், இது வரைக்கும் நோயை பத்தி பேசணும்ல, வைத்தியம் சொல்றேன். தும்மல் வந்தா என்ன பண்ணணும்? தும்மணும். மூக்கொழுகுனா என்ன பண்ணணும்? சிந்தனம். சளி வந்தா என்ன பண்ணணும்? சிந்தனம். இருமல் வந்தா என்ன பண்ணணும்? இருமணும். இது மட்டும் கிடையாது. தும்மல், மூக்கு ஒழுகுறது, சளி எல்லாம் கழிவு வெளியே போறது. ஆனா இருமல்ங்கிறது கழிவு வெளியே போறது இல்ல. இருமல் யாருக்காவது வந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நுரையீரல்ல நிறைய குப்பை இருக்கு, வெளியே தூக்கி வீசறதுக்கு தெம்பு இல்லைன்னு கத்துது, சிம்டம். இருமல் வந்தா இருமிட்டு இருக்க கூடாது, மருந்தும் சாப்பிடக்கூடாது. இருமலுக்கு யாராவது மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்து இருமலைத்தான் அமுக்குமே தவிர குப்பையை வெளியே ஏத்தாதுங்க, அது கட்டி. அதனால இயற்கை வைத்தியம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்ற பொருள் எல்லாம் நுரையீரலில் உள்ள குப்பையை
வெளியேற்ற இயற்கை வைத்தியங்கள்: சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி. மறுபடியும் சொல்றேன்: சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, திப்பிலி. இது எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எப்படி சாப்பிடணும்னு கேட்காதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாலேயா, சாப்பிட்றதுக்கு பின்னாலேயா, வேக வச்சான்னு எப்படியாவது உள்ள போனா சரி. நான் சொல்ற இந்த ஐட்டம் எல்லாம் உள்ள போச்சுன்னா இருமல் நிக்காது, இருமல் வரும். இருமல் வரும்போது சளி வெளியே வரும். புரிஞ்சுக்குங்க. நுரையீரல்ல குப்பை, கூளம், பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கட்டியா இருக்குது. இதை வெளியே தூக்கி வீச முடியலங்கிறதுனால இருமல்னு பார்த்தோம். அப்ப இருமல் வந்தா மருந்து மாத்திரை சாப்பிடறதை விட்டுட்டு நான் சொன்ன இயற்கையான பொருள்களை வாயில போட்டு நல்லா மென்னு உள்ள அமிச்சிங்கன்னா அது உள்ள போய் இருமல் வரும்போது சளி வெளியே வரும். அப்ப எப்பெல்லாம் இருமல் வருதோ சிந்துங்க சிந்துங்க சிந்துங்க. நுரையீரலில் உள்ள கழிவுகள் எப்பொழுது தீர்ந்து போகுதோ அப்பொழுது சளி தீர்ந்து போகும். சளி தீர்ந்து போனா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே யாருக்கெல்லாம் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, டிபி, கேன்சர்னு எது இருந்தாலும் சரிங்க, மூக்கு நுரையீரலில் வர 500 வியாதிகளுக்கு ஒரே வைத்தியம்: தும்மல் வந்தா தும்மணும், சளி வந்தா சிந்தனம், மூக்கு ஒழுகுனா சிந்தனம், இருமல் வந்தா சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு ரசம், மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி போன்ற இயற்கை பொருட்களை சாப்பிடணும். இருமல் வந்து இருமணும், அது சளி வெளியெடுக்கணும். சளி தீர்ந்து போனா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்ப இருந்து நான் சொல்ற மாதிரி யாரு கேக்குறீங்களோ, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, எது கேன்சர் இருந்தாலும் சரிங்க, லங்ஸ்ல 100 நாளில் குணமாகும். எனவே மறுபடியும் நான் சொல்றேன், உடல் நல்லது மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்குது. உடலின் வேலை எப்பொழுதுமே தூய்மைப்படுத்துவது, ஆரோக்கியப்படுத்துவது, குப்பைகளை வெளியேற்றுவது. உடல் குப்பைகளை வெளியேற்றும் பொழுது நோய் என்று சிலர் கூறி அதற்கு வைத்தியம் பார்க்கிறேன் என்ற பெயரில் உங்களிடமே பணம் வாங்கி உங்களுக்கு குப்பைகளை உள்ளே வைப்பதற்குத்தான் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு உடலை பற்றி பெருமையாக நினையுங்கள். கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உடல் எப்பொழுதுமே தூய்மைப்படுத்தும் வேலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. எனவே உடலில் உள்ள கழிவு எப்பொழுது வெளியே வருகிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நுரையீரல், மூக்கில் வரும் 100 விதமான நோய்களை 100 நாளில் சரி செய்யலாம். நுரையீரலை தூய்மையாக வைத்து ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக நுரையீரல் சளி பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்த ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு சென்ற செஷன்ல சிறப்பாக வருமத்தை பற்றி, வருமம் மற்றும் மசாஜ் முறைகள் பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளித்து பல்வேறு வகுப்புகள் எடுத்து சிறப்பித்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் இன்று நமக்கு யோக நித்ரா என்ற ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை யோக நித்ரா என்ற வகுப்பை எடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரத்தில் இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். யோக நித்ரா அப்படிங்கிற ஒரு கிளாஸஸ் எடுக்க போறோம். யோக நித்ரா அப்படின்னா யோகமாக தூங்குதல் அர்த்தம். நித்ரனா தூங்குதல். ஸோ எல்லாரும் இப்ப நீங்க ரிலாக்ஸ்டா படுத்து தூங்க தான் போறீங்க. எல்லாரும் உங்க பிளேஸ்ல ஒரு தரையில படுக்காதீங்க, ஒரு மேட்டு, பாய், சம்திங் பெட்ஷீட் எதனால எடுத்துட்டு படுத்துக்கோங்க. இது நான் சொல்றதை கேட்கிற கிளாஸ் கிடையாது. நீங்க படுங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல செய்யுங்க. உங்க தலை பக்கம் மொபைல் இருக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. அப்பதான் நான் பேசுறது வேகமா உங்களுக்கு கரெக்டா கேட்கிற மாதிரி இருக்கும். உங்க தலைக்கும் மொபைலுக்குள்ள ஒரு அரை அடி 1.5 அடி கேப் வச்சுக்கோங்க. படுத்துக்கோங்க சார், எல்லாருமே படுத்துக்கோங்க.
ப்ளீஸ் வீடியோல இருக்கிற வராதவங்க கொஞ்சம் வந்துக்கோங்க. என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது கரெக்டா இருக்கும். படுத்துக்கோங்க. 2 காலுக்குனா 2 அடி கேப் குடுத்துக்கோங்க. கைய நல்லா உடம்புல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைங்க. உள்ளங்கை மேல சீலிங் பாக்குற மாரி திருப்பி வச்சுக்கோங்க. உள்ளங்கை கவுத்தி போடக்கூடாது. வானத்த பாக்குற மாரி வெளியில உள்ளங்கை திறந்திருக்கணும். உள்ளங்கை நல்லா ஓபன் பண்ணி குடுத்து படுங்க உள்ளங்கைய. கம்ப்ளீட் ரிலாக்சேஷன். ஆக்சுவலா சூரிய நமஸ்காரம்ங்கிறது வந்து நமக்கு சின்ன டாபிக் கிடையாது, பெரிய டாபிக். 1 மணி நேர செக்ஷன் இது. எனக்கு 30 மினிட்ஸ் சொல்லிட்டு சார் எனக்கு குணபாலன் சார் எனக்கு எவ்வளவு ஜஸ்ட் 20 மினிட்ஸ்க்கும் கம்மியா தான் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இதை படுத்து தயவுசெய்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் வாங்காதீங்க. ரெக்கார்டிங் கிடையாது. இதை ப்ராக்டிக்கலா அனுபவிச்சு பார்க்கணும். ரிலாக்ஸ்டா படுத்துருங்க. வீடியோஸ்ல இல்லாதவங்களும் கொஞ்சம் வீடியோஸ்குள்ள வாங்க. இல்ல அட்லீஸ்ட் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்சர்வ் பண்ணி படுத்துருங்க. படுத்து நீங்க ஃபீல் பண்ணி பண்ணீங்கன்னா தான் இது உங்களுக்கு நல்லா இருக்கும். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். கண்ணை மூடி படுத்துருங்க. ஃபர்ஸ்ட் உங்க சுவாசத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் த பிரீத். ரிலாக்ஸ். Relax the breath. Relax. Relax. உங்க கால் பாதத்துல இருந்து உச்சந்தலை வரையும் ஒவ்வொரு இடமா உங்களுடைய உடல் உறுப்பை தூங்க வைக்கிறோம். ரிலாக்ஸேஷன் சொல்லி உங்க கால் பாதத்துல இருந்து உச்சந்தலை வரையும் மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி உங்க பாடியை ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். ஸோ கால் பாதம் ஃபர்ஸ்ட். கால் பாத விரலை மட்டும் டைட் பண்ணி மூடி ரிலீஸ் பண்ணுங்க ஒரு 3 டைம்ஸ். கால் பாத விரலை டைட், விரல் நல்லா மடக்கி கொடுங்க. டக்குன்னு ரிலீஃப் பண்ணிடுங்க. விரலை டைட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. டைட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். அடுத்து கால் பாதம் ஆங்கிள். கால் பாதத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ரிலாக்ஸ். கால் பாத ஆங்கிள் மட்டும் பண்ணணும். காலை ஃபுல்லாக உருட்டாதீங்க. அடுத்தது கால் முட்டியை லைட்டா தரையில இருந்து 1/2 இன்ச் தூக்கி கொடுங்க. டக்குன்னு ப்ரெஷர் கொடுங்க. லைட்டா தூக்குங்க, ப்ரெஷர் கொடுங்க. தூக்குங்க, ப்ரெஷர் கொடுங்க. ரிலாக்ஸ். கால் முட்டியை மட்டும் தான் தூக்கணும். காலை ஃபுல்லா தூக்க சொல்லல. முட்டியை மட்டும் லைட்டா தூக்கி கொடுத்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணுங்க. போதும். ரிலாக்ஸ். போதும். ரிலாக்ஸ். இப்போ காலுக்கு ஃபுல்லா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரெச் கொடுத்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கால் பாத விரல்களுக்கு ஓய்வு, கால் பாதங்களுக்கு ஓய்வு, கால் பாத ஜாயிண்ட்களுக்கு இணைப்புகளுக்கு ஓய்வு, கால் முட்டிகளுக்கு ஓய்வு, கால் முட்டிக்கீழ இருக்கக்கூடிய சதைகளுக்கு எலும்புகளுக்கு ஓய்வு, கால் முட்டிக்கு மேல் இருக்கும் தொடைகளுக்கும் எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் ஓய்வு, இடுப்புகளுக்கு ஓய்வு, 2 கால்களுக்கும் ஓய்வு, 2 பகுதியில் உள்ள இடுப்புகளுக்கும் ஓய்வு, பட்டக்ஸ் மசில்ஸ்க்கு ஓய்வு, பின்தொடை மசில் சதைகளுக்கு ஓய்வு. Complete relaxation. English command. Slowly. Feet relax. Toe relax. Relax the feet. Relax the toe. Relax the ankle. நான் எந்த இடத்த சொல்றேனோ அந்த இடத்துக்கு உங்க மைண்ட் கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ரிலாக்ஸேஷன் உங்களுக்குள்ள ஒரு கமாண்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் அது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். Feet relax. Toe relax. Ankle relax. Half muscles relax. Knee relax. Thigh muscles relax. Front thigh muscles relax. Back thigh muscles relax. Relax the buttocks. Relax.
Complete relax. Relax the hip. Relax. Relax the full legs. Relax the muscles. Relax the nerves. Relax the bones. Relax the skin. Relax. இரண்டு கால்களும் முழுமையான ஓய்வு. இரண்டு கால்களுக்கு முழுமையான ஆரோக்கியமான ஆனந்தமான ஓய்வு. Complete relax. Relax. இப்ப இதே மாதிரி கைகளுக்கு பண்றோம். கை விரலை மட்டும் டைட் பண்ணி லூஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 times. Fingers close tight. Open your fingers. Close your fingers tight. Open your fingers. Close your fingers tight. Open your fingers. Close tight. Relax. அவ்வளவுதான். Complete relax the fingers. Relax. நம்மளுடைய கை விரல்கள் மிகவும் ஓய்வாக இருக்கட்டும். நம்முடைய உள்ளங்கைகள் மிகவும் ஓய்வாக இருக்கட்டும். நம்முடைய பனிக்கட்டுகள் மிகவும் ஓய்வாக தளர்வாக இருக்கட்டும். நம்மளுடைய முன்னங்கைகள் மிகவும் ஓய்வாக தளர்வாக இருக்கட்டும். நம்மளுடைய கை முட்டுகள் மிகவும் ஓய்வாக தளர்வாக இருக்கட்டும். நம்மளுடைய பின் கைகள் மிகவும் தளர்வாக ஓய்வாக இருக்கட்டும். நம்மளுடைய தோள்பட்டைகள் மிகவும் ஓய்வாக தளர்வாக இருக்கட்டும். நம்மளுடைய இரு கைகளும் மிகவும் ஓய்வாக தளர்வாக இருக்கிறது. Relax the fingers, relax the palm, relax the wrist, relax the elbow, relax the arms, relax, 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 relax the both hands, relax the shoulder, relax, relax, relax the hands, both hands relax, relax. அடுத்து நம் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து செரிமான உறுப்புகள், ராஜ உறுப்புகள் அனைத்தும் மிகவும் ஆரோக்கியமாக ஆனந்தமான ஓய்வு நிலையில் இருக்கிறது. Relax the stomach. Relax. Kidney relax. Urinary bladder relax. Relax the kidney. சிறுநீரகத்துக்கு முழுமையான ஓய்வு. சிறுநீரக பைக்கு முழுமையான ஓய்வு. நம்மளுடைய பெருங்குடலுக்கு முழுமையான ஓய்வு. சிறுகுடலுக்கு முழுமையான ஓய்வு. நம்மளுடைய மியூட் ஆன் பண்ணீங்கன்னா மியூட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கல்லீரலுக்கு முழுமையான ஓய்வு. பித்தப்பைக்கு முழுமையான ஓய்வு. நம்முடைய இரைப்பைக்கு முழுமையான ஓய்வு. நம்முடைய மண்ணீரலுக்கு முழுமையான ஓய்வு. Relax the kidney. Relax the urinary bladder. Relax. Relax the large intestines. Relax the small intestine. Relax. Relax the liver. Relax the gallbladder. Relax the stomach. Relax the spleen. Relax. Relax. Complete relax the stomach organs. Relax. Relax. நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஜெரிமான உறுப்புகள் அனைத்தும் மிகவும் முழுமையாக ஆரோக்கியமாக ஆனந்தமான ஓய்வில் இருக்கிறது. Relax. Relax. நெக்ஸ்ட் நம்மளுடைய சுவாச உறுப்புகளும் வாயுமண்டல உறுப்புகளான
நுரையீரல் மற்றும் இருதயம் முழுமையான ஆரோக்கிய ஆனந்த ஓய்வு. Relax the lungs, relax the heart, relax, relax the lungs, relax the heart, complete relax, relax, relax. Relax the heart, relax the lungs, complete relax, 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 relax. அடுத்ததாக நம்மளுடைய கழுத்து பகுதி. கழுத்து பகுதிக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் டேன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படியே தரையில படுத்த மணிக்கு கழுத்தை உருட்டி கொடுங்க. தலையை ரைட் சைடு லெஃப்ட் சைடு லைட்டா தலையில இருந்த மணிக்கு கழுத்தை ஆட்டாதீங்க. தலையை மட்டும் லைட்டா திருப்பி கொடுங்க போதும். தலையை மட்டும் லேசா திருப்பி கொடுங்க. ஸ்பீட் எடுக்கக்கூடாது. கழுத்துக்கு ரொம்ப ரொட்டேட் பண்ணக்கூடாது. ரைட்டும் லெஃப்ட்டும் ஒரு 2 தடவை லைட்டா திருப்பி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது கழுத்து பகுதிக்கு ஓய்வு. ரிலாக்ஸ்டா தலை வச்சுக்கோங்க. முகத்தை அதே மாதிரி டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. முகத்தை நல்லா டைட் 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 ரிலாக்ஸ். ஃபேஸ் மசில்ஸ் டைட் 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 ரிலாக்ஸ். லாஸ்ட் ஒன் ஃபேஸ் மசில்ஸ் டைட் ரிலாக்ஸ். எஸ், அப்படியே முகத்தை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. நம்மளுடைய கழுத்திற்கு முழுமையான ஓய்வு. கழுத்து முழுமையான ஓய்வு. நம்மளுடைய தோள்பட்டைக்கு முழுமையான ஓய்வு. ரிலாக்ஸ் த neck, ரிலாக்ஸ் த shoulder, ரிலாக்ஸ். நம்மளுடைய முகத்திற்கு முழுமையான ஓய்வு. முகத்திற்கு முழுமையான ஓய்வு. முகத்தில் இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், தொண்டை, நாக்கு, பல் அனைத்திற்கும் முழுமையான ஓய்வு. முழுமையான ஓய்வு. நம் தலை மேல் இருக்கக்கூடிய தலைக்குள் இருக்கக்கூடிய மூளைக்கு முழுமையான ஓய்வு. தலைக்கு மேல் இருக்கக்கூடிய கபாலத்துக்கு முழுமையான ஓய்வு. முடிக்கு முழுமையான ஓய்வு. தலைக்குள் மூளைக்குள் இருக்கக்கூடிய பெட்ரியூட்டிக்கல் கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பிகளாக இருக்கக்கூடிய பெட்ரியூட்டிக்கல் கிளான்ஸ்க்கு முழுமையான ஓய்வு. அமைதியான ஓய்வு. ஆரோக்கியமான ஓய்வு. Relax the face, relax the eyes, relax the ear, relax the nose, relax the mouth, relax the teeth, relax the tongue, relax the face muscles, relax the skin, relax the hair, relax the brains, relax the bones, head bones, relax the pituitary glands, complete relax the head, relax the back head, relax the top head, relax the left and right, relax, relax. தலைப்பகுதி முழுமைக்கும் ஆரோக்கியமான ஆனந்தமான ஓய்வு. Relax.
complete relax. 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 உடல் முழுமைக்கும் ஓய்வு, ஆரோக்கியமான ஆனந்தமான ஓய்வு. Relax the physical body, relax the mental body, relax the mind body. Relax. Relax. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து இரத்த ஓட்டங்களும் மிகவும் ஓய்வாக, நிதானமாக, ஆரோக்கியமான, சமசீராக உடலுக்குள் இரத்த ஓட்டம் ஓடுகின்றது. சுவாச ஓட்டமும் ஓடுகிறது. நம்முடைய சதைகள் மிகவும் ஓய்வாக இருக்கிறது. நம்முடைய எலும்பு மண்டலம் மிகவும் ஓய்வாக இருக்கிறது. நம்முடைய தோல் மண்டலம் ஓய்வாக இருக்கிறது. Relax. 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 ஸ்லோவா உங்களுடைய பாடியை மறுபடியும் கான்சியஸ் கொண்டு வந்து எந்திரிக்க போறீங்க. மறுபடியும் கால் பாதத்தையும் கை விரலையும் மட்டும் அசைச்சு கொடுங்க. தரையில நம்பிக்கை மெதுவாக அசைச்சு கொடுங்க. கை விரல் கால் பாதத்தை எப்படி நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி மெதுவாக அசைச்சு கொடுத்து கால் ரெண்டு பக்கம் நல்லா ரெண்டு காலையும் தரையில வச்ச மணிக்கே உருட்டி விட்டுக்கோங்க. கையும் நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. தலையும் மெதுவா ரைட்டும் லெஃப்ட்டும் ஆட்டி கொடுத்துக்கோங்க. ஆட்டி கொடுத்துட்டு கைகள் ரெண்டையும் தலைக்கு மேல தூக்கிக்கோங்க. கால் பாதத்தை ஒட்டி வச்சுக்கோங்க. கோவில உருண்டு விடுக்கும்போது எப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணுவீங்க அது மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் உடம்பு நல்லா தரையில அமைக்கி ப்ரெஷர் பண்ணி உருண்டு கொடுங்க. கால் பாதத்தை ஒட்டிச்சுக்கோங்க. கையை தலைக்கு மேல தூக்கி கோவில உருண்டு கொடுக்குற மாதிரி அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி உடம்பு தரையில ப்ரெஷர் கொடுத்து திரும்பி ரொட்டேட் பண்ணுங்க. கால் முட்டி நேரா இருக்கணும். கால் நேரா இருக்கணும், மடக்கக்கூடாது. நல்லா ரைட்டு லெஃப்ட் டோட்டல் பாடியும் தரையில ப்ரெஷர் ஆகணும். முன்பகுதி பின்பகுதி கையை தலைக்கு மேல தூக்கி பண்ணுங்க. நல்லா 2 3 4 தடவை தரையில படுத்து ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா தரையில உங்க உடம்ப அமுக்கி ரொட்டேட் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு மெதுவா எழுந்துச்சு உட்காந்துக்கோங்க. இது ஆக்சுவலா உங்களுக்கு கொடுக்கக்கூடியது 1 மணி நேர செக்ஷன். இதுக்கு வந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் உங்க ஒவ்வொரு ஆர்கனுக்கும் டைம் சொல்லி ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு ஆர்கனா நாங்கள் எழுப்பிடுவோம். ஆனால் டைம் ஷார்ட்டேஜ் இருக்கனால நான் உங்களுக்கு
ஹாஃப் அன் ஹவருக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். திருப்பி வந்து உங்களுடைய பாடிக்கு தேங்க்ஸ் சொல்லி எனர்ஜைட் பண்ணாமல் விட்டாச்சு. ஸோ அடுத்த செக்ஷனில் எனக்கு 30 மினிட்ஸ் கரெக்டாக கிடைச்சா கூட உங்களுக்கு நான் அந்த செக்ஷன் பண்ணுறேன். இல்லை 1 ஹவர் டைமிங் அடுத்து எப்போ நம்மளுக்கு செட் ஆகுமோ அந்த டைம் பண்ணுறேன். இப்போ பண்ண விஷயம் நல்லா இருக்கா? உங்களுடைய மைண்டும் பாடி ரிலாக்ஸ்டாக இருக்கா? எதுவும் கேட்குறவங்க ஒரு நிமிஷம் வேகமாக கேட்டுருங்க. ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ கௌரிமா. வணக்கம். வேறு யாரும் கேட்குறவங்க கேளுங்க, டவுட் கேட்குறவங்க எதுவும் பேசுகிறவங்க பேசிடுங்க. நமஸ்காரம்மா. சொல்லுங்க சார். ரிலாக்ஸா இருக்குமா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. சொல்லுங்க, வேற யாரு பேசுறவங்க பேசுங்க ப்ளீஸ். வணக்கம் அம்மா. நான் இப்ப புதுசா சேர்ந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குமா பயிற்சி. நன்றி. தேங்க்யூமா. சிவசேனத்துல பார்த்து சொல்லுங்கய்யா. சிவசேனத்துல பார்த்தது. ஆமாய்யா. சந்தோஷம். எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சிவசைலத்துல பார்த்தவங்க ரெகுலரா கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம்மா. தண்ணி குளிக்கிறது, பலூன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர்மா. மத்தவங்க என்ன பண்றீங்க? புதுசா வந்திருக்கிறவங்களாம் கொஞ்சம் வீடியோஸ்ல வர முடியுமா? ஓகே, யார் வர்ற ஐடியா இல்லையா? சரி, நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு யோக நித்ரை கொடுத்துருக்கோம். அடுத்த செக்ஷன் உங்களுக்கு போடுவாங்க. என் பேர் போட்டு, என் பேர் முத்து மாரீஸ்வரி. கிளாஸ் வரனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பற்றி தான் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃபாக நம்மளே எப்படி வர்ம மசாஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஸோ கிளாஸில் வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸில் வந்துருங்க தயவுசெய்து. அப்போ தான் இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நம்ம உடம்புல பாகத்துக்காக நம்ம மசாஜிங் முக்கியமான வர்ம பாயிண்ட்டை டச் பண்ணி எப்படி நம்ம ஸ்டெம்லேட் பண்ணி பண்ண போகிறோங்கிறது, அந்தந்த வர்ம பாயிண்ட் டச் பண்ணும்போது நம்ம உடம்புல என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல கால் பாதத்துக்கு கைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் இதெல்லாம் கொடுத்து நாங்கள் டைரக்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் வீடியோஸ்ல வந்தீங்கன்னா தான் நீங்கள் எந்தெந்த இடத்த டச் பண்ணுறீங்க, எப்படி கரெக்டாக பண்ணுறீங்களாங்கிறத உங்களுக்கு நாங்கள் கரெக்ஷன் பார்த்து கொடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் எல்லாருமே என்னோட செக்ஷனுக்கு ப்ளீஸ் வீடியோஸ்க்குள்ள வந்துருங்க. நீங்கள் வீடியோஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு மற்ற செக்ஷன் மாதிரி அடுத்த ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு மட்டும் இந்த மசாஜிங் செக்ஷனுக்கு திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் முழுமையாக நீங்களாவே செல்ஃப் மசாஜ் பண்ணணுங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வீடியோஸ்க்குள்ள நீங்கள் அதை கரெக்டாக கற்றுக்கோங்க. உங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கோங்க. செய்கிற விஷயத்த நீங்கள் உங்களுக்காண்டி செய்கிறீங்க. ஸோ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதனால் என்னோட செக்ஷனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்க்குள்ள வந்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றிம்மா. இன்று நமக்கு வர்ம சிகிச்சை மற்றும் பல்வேறு விஷயங்கள் மசாஜ் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவசைலத்துல நேரடியா வகுப்படுக்க உள்ள அந்த எண்ணெய் குளியல் பத்தி நமக்கு சிறப்பா ஒரு இது கொடுத்தாங்க. அது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சென்ற செஷன்ல போயிட்டு இருக்கு. இன்றைக்கு நம்ம இந்த காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வுல 3வது நிகழ்வுல இன்னைக்கு தொடர் நிகழ்வோட நம்ம எப்பொழுதும் சாந்தியாசனம் பண்ணிட்டு இருப்போம். அதே விஷயத்த அவங்களோட கான்செப்ட்ல இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியும் அவங்களுக்கு முதல்நிலை பயிற்சி. அடுத்தடுத்த வாரங்கள் அவங்களுடைய சிறப்பு பயிற்சிகள் ஒன்றொன்றாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தமிழ் வாத்தியார் நல்லா இருப்பாரு, இங்கிலீஷ் வாத்தியார் ஒரு மாதிரி இருப்பாங்க. கணக்கு வாத்தியார் சில பேர் சொல்லுவாங்க, கணக்கு வாத்தியார் வந்தாலே கட்டுக்கட்டுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற கட்டுக்கட்டுன்னு இல்ல, ஒரு கண்டிப்பு. அதே மாதிரி நம்ம செஷன்ல ஒரு கண்டிப்போட நமக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரே ஆசானியார்னா முத்து மாரீஸ்வரி மேடம் தான். ஏன்னா நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல எல்லாரையும் வீடியோல வாங்க, சொல்றதை கரெக்டா செய்யுங்க அப்படிங்கிறத நமக்கு முன்னிறுத்தி ஒவ்வொரு செஷன்லையும் நமக்கு சிறப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனாலயே போன செஷன்ல எல்லாருமே மேடம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோல கரெக்டா உட்காந்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு புது நபர்கள் நிறைய பேர் இருக்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம் நமக்கு சிறப்பான பயிற்சி தான் கொடுப்பாங்க. அவங்க நீங்க செய்யற விஷயங்களை கண்காணிச்சுக்கிட்டே அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. அதனாலதான் உங்களை வீடியோல வர சொல்றாங்க.
அது உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா வந்து நம்ம செய்யறது வந்து பிராக்டிக்கலா செய்றோம். பிராக்டிக்கலா செய்யக்குள்ள நம்ம தவறுதலா செய்யக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவங்க நமக்கு அந்த விஷயத்த சொல்றாங்க. எனவே அடுத்த வாரங்கள் இவங்களோட பயிற்சி முறைகள் எல்லாரும் வீடியோல வாங்க. உங்களுக்கு பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் சிறப்பா இருக்கும். இன்றைய செஷன்ல நம்ம யோக நித்ரா அது சாந்தியாசனத்தோட அடுத்த நிலைய வந்து அவங்களோட அவங்களோட முறைகள்ல நமக்கு இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து ஒரு வகுப்படுத்தி சிறப்பித்திருக்கிறாங்க. நமக்கு நேரமின்மை காரணமாக தான் நம்ம வந்து 1 மணி நேரம் குடுக்க முடியல. இந்த 1/2 அன் ஹவர்ல இன்னைக்கு 20 நிமிஷம் குடுத்துருக்கோம். அவங்க அதிலேயும் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா எடுத்து குடுத்துருக்காங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோக நித்ரா இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த முத்து மாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். தேங்க்யூ சார். யார் யாரெல்லாம் தூங்குனீங்க? வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். தூங்குனீங்க சார்? நித்திரை தூக்கம் வந்தது. மிக ஆரோக்கியமா இருந்தது நிகழ்ச்சி. ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தாக இருந்தது. உங்கள் நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் முத்து முத்தாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கமெண்ட் கொடுங்க. எந்த விஷயத்தையும் சேஞ்சஸ் பண்ணணும்னா பேசுறது புரியலன்னா சொல்லுங்க, நான் டாபிக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ சார் சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் போஸ்ட் கொடுப்பேன். ஏன்னா வர்ம பாயிண்ட்டை டச் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் தப்பா போயிடும். அதனால நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்பேன். ஏன்னா உங்க ஹெல்த்துக்காண்டி உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. உங்க கையை வச்சுதான் நீங்க ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குறீங்க. அதனால சார் சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் ப்ரெஷர் கரெக்டா வேணுங்கிறதுக்கு புஷ் பண்ணதான் செய்வேன். என்னால வீடியோக்குள்ள வந்துருங்க ப்ளீஸ். என்னையா? ஆமா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது உங்களுக்காண்டி கொடுக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய உடல் நலத்துக்காண்டி கொடுக்கக்கூடிய விஷயம். அப்புறம் தப்பா போயிட்டு எல்லாரும் என்ன உங்க பண்ண விஷயம் தப்பா போயிடுச்சு, எங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுதான். இப்ப இன்னைக்கு பாஸ்கர் ஐயா சொன்னாரு, உங்களுக்கு சளிக்குரிய மருந்தெல்லாம் சொன்னாரு. ஸோ ஆனா அதுக்குரிய வர்ம பாயிண்ட்லாம் கிளாஸ்ல நாங்க சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ல டச் பண்ணீங்கன்னா நீங்க மெடிசன்ஸ்குள்ளே போக வேண்டியது இல்லை. நீங்க வந்து இன்டிமேஷன் சொல்லுவோம். என்ன உங்களுக்கு சளினா ஸ்டார்டிங்ல சளி உண்டான வைரல் உங்க உடம்புக்குள்ள வந்ததுன்னா 1/2 மணி நேரத்துல உங்களை நீங்க ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த நீங்க வர்ம பாயிண்ட்லயே நீங்க ஜஸ்ட் 1 ஹவர்ல உங்களை நீங்க ரெக்கவரி பண்ண முடியும். சளிங்கிறது காய்ச்சலா டிரான்ஸ்ஃபர் ஆகாம சளியாவே வெளியே தள்ளி வேலை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு இந்த வர்ம பாயிண்ட்ல இருக்கு. ஸோ கிளாஸஸ்குள்ள அதனாலதான் சொல்றோம், கிளாஸ்க்குள்ள வாங்க. வந்தவங்க வீடியோஸை கரெக்டா வாங்க. வீடியோஸ்க்கு வந்தீங்கன்னா தான் நீங்க வைக்கிற கையை வச்சு நாங்க சொல்லி கொடுக்கும்போது கையை நீங்க வைக்கிற பாயிண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு நாங்க செக் பண்ணோம். இதுக்கு நாங்க வந்து என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி நான் மத்தவங்களுக்கு தான் டைரக்டா செஞ்சு விட்டுட்டு இருந்தேன் ப்ராக்டிக்கலா. யாருக்கும் நான் வந்து கிளாஸஸ் கிடையாது. உங்களுக்காண்டி எஃபெக்ட் எடுத்து வீடியோஸ் கிளிப்ல இருந்து எல்லாமே போட்டோஸ் முதற்கொண்டு பாயிண்டட் கொடுத்து நாங்க பண்ணுவோம். ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லிருங்க எதுக்காண்டி வீடியோஸ்குள்ள வந்தோன்னு. வீடியோஸ்குள்ள வந்தாதான் இந்த கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிற விஷயத்த புதுசா வர்றவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் டாக் கொடுங்க ப்ளீஸ். கௌரிமா நீங்க சொல்லுங்க. மியூட் எடுத்துருங்க கௌரிமா. வணக்கம். இங்க வந்து முத்து மாரீஸ்வரி நல்லா கண்டிப்பா அத கரெக்டா கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாம் சுறுசுறுப்பாயிடும் திங்கட்கிழமைனாலே. ஏன் வீடியோ சொல்றாங்க, காது முதல்ல எங்க டச் பண்ண காது நல்லா ஆரம்பிச்சாங்க. அது எங்க டச் பண்ணணும் கரெக்டா பார்த்தே சொல்லுவாங்க. மேல இருந்து கீழே இருந்து எப்படி சொல்லணும் தனித்தனியா சொல்லுவாங்க. கரெக்டா பார்த்துட்டே இருப்பாங்க. வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா தான் நம்ம செய்யற தப்பு கரெக்ட் பண்ணுவாங்க. எண்ணெய் குளியல் இருந்து எல்லாமே கரெக்டா செய்ய சொன்னாங்க. தண்ணி குடிச்சு கூட வாயில் அப்படியே வெயிங்கன்னா எல்லாரும் கரெக்டா செஞ்சுட்டு இருந்தோம். அதுவே நல்லா இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி நம்ம செஞ்சோம், நம்ம உடம்பு நல்லா ஃப்ரெஷ், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. செய்ய பயிற்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கண்ணுக்கு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. நிதானமா சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா நல்லா. தேங்க்யூ கௌரிமா. சிவசைலத்துல உங்களை மீட் பண்ணணுங்கம்மா. என் பேர் சாரதா. நான் வீடியோல வரல, ஆனா கண்டிப்பா அடுத்த செஷன்ல இருந்து கண்டிப்பா வந்துடுறேன். நன்றி. தேங்க்யூமா. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நம்ம செஷன்ல நம்மளோட இதை கண்டினியூ பண்ணிட்டு பார்ப்போம். இந்த வணக்கமா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றி சார்.
ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கு ஒரு சிறப்பான 1/2 மணி நேரம் சாந்தி ஆசனம் கொடுத்துருக்கீங்க. மிக சிறப்பா இருந்ததுங்க. நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எல்லாரும் சாந்தி ஆசனம் சொல்றீங்கல்ல, சாந்தி ஆசனஸ்க்கும் யோக நிதிரைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆசனாஸ் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடியது சாந்தி ஆசனாஸ். இந்த யோக நிதிரைங்கிறது வந்து நம்ம டெய்லியா ரெகுலரா நம்ம நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய பிரெயின்ல கொடுத்து நம்மளுடைய மைண்டையும் பாடியும் காம் பண்ணி நம்மளுடைய என்ன பண்ணணும், டோட்டலா நம்மளுடைய மென்டல் பாடியை விட்டுட்டு, அதாவது நம்மளுக்கு வந்து 2 மைண்ட் இருக்கும், சப்கான்சியஸ் மைண்ட், மென்டல் பாடின்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிடறலாம் ஜீரணமாகுது பாத்தீங்களா, அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்க சொல்லிலாம் செய்யலாம், அதுவா நடந்துட்டு இருக்கு. அந்த டாபிக் உள்ள போய் நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறது, முழுமையான தூக்கத்தை நம்ம கொண்டு வர்றது யோக நித்ரா. சாந்தி ஆசனங்கிறது ஆசனாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிசிக்கல் பாடின்னு இருக்கக்கூடிய இந்த பூத உடலை தூங்க வைக்கிறது சாந்தி ஆசனாஸ். ஸோ 2க்கும் வித்தியாசம் உண்டு. ஓகேவா? ஸோ ஆசனாஸ் முடிச்சோன்னே நீங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது சாந்தி ஆசனாஸ். யோக நித்ரைங்கிறது நைட்டு உங்களுடைய மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் ஃபுல்லா அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு உங்க மைண்டை பாடியும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஹாப்பியாகி நீங்க சோலோட கனெக்ட் ஆகி தூங்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த டைமிங் உங்களுக்கு யோக நித்ரா பண்ணும்போது உங்க சோல் மூலமா கான்டாக்ட் பண்ணி நீங்க இன்னும் ரிலாக்ஸேஷனா நீங்க ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட், ஐ எம் எ சோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல போய் பண்ணக்கூடியதா யோக நித்ரா. அடுத்த தடவை உங்க யோக நித்ரா கிளாஸஸ் டைமிங் கிடைச்சி நம்ம செய்யும் போது உங்களுக்கு இந்த டாபிக் சொல்லித்தரேன். ஸோ அதுதான் முழுமையான யோக நித்ரைக்கு உண்டானது. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இருக்கிறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருப்பீங்க. தூங்கியும் தூங்காத நிலைன்னு சொல்லுவாங்க. உங்க பக்கத்துல இருந்து ஒரு குண்டூசி வச்சு குத்துனாலும் உணர்வு இருக்கும், ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு ரியாக்ஷன் இல்லாம படுத்திருப்பீங்க. தூங்கியும் தூங்காத நிலைதான் யோக நித்ரா. சரியா? சாந்தி ஆசனாஸ்ங்கிறது நம்மளுடைய உடலுக்கு ஆசனாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆசனாஸ்க்கு உண்டான சாந்தி நிலையை கொடுக்கக்கூடியது சாந்தி ஆசனாஸ். ஸோ இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். ஓகேவா? தேங்க்யூ. சொல்லுங்க சார். தூங்குறோம் எழுப்பலாம், தூங்குறது நடிக்கிறோம் எழுப்ப முடியாது. என்ன சார்? எழுப்பிடலாம், தூங்குறோம் நடிக்கிறோம் எழுப்ப முடியாது. இல்ல, நான் ஒரு நாள் உங்களை படுக்க வைக்கிறேன் பாருங்க. தூங்குறீங்களா, தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களான்னு எந்திரிக்கும் போது சொல்லுவீங்க, ஏன்னா எங்கேயோ இருக்கேமா, என்னால எந்திரிக்க முடியலமா, எங்க இருக்கேன்னு தெரியலமான்பீங்க பாருங்க. ரொம்ப சிறப்புமா. நன்றி. அப்போ நைட்டு 9 மணிக்கு முத்து மாசம் அம்மாவுக்கு வந்து ஒரு வகுப்பு கொடுத்துருங்க. 9 மணிக்கு வந்துருவோம் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. கண்டிப்பா பண்ணுங்க, ஒரு நாளைக்கு சிறப்பா சிறப்பு செய்வோம். அது மாதிரி கூட ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா அது மாதிரி அந்த நேரத்துல அது மாதிரி ஒரு பயிற்சி நம்ம ஏற்படுத்துறது 1 hour கூட வச்சுக்கலாம். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு வந்து சிறப்பா கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தின் அனைத்து தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோக நித்ரா வழங்கிய முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.